ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு பூனம் சாரியை எப்படி ஓரடிக்கிறது தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்கணுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ பூனம் சாரியில் பார்த்தீங்கன்னா கிராஸ் இருக்கும். கிராஸாக இருக்க சொல்ல நம்மளால் தைக்க முடியாது. இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி கிழிக்கும் போது அந்த ஸ்ட்ரைட்னஸ் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போது பிகினர்ஸ்க்கு இந்த மாதிரி பூனம் சாரியில் ஓரடிக்கும் போது அந்த கிராஸை எப்படி அவங்களால ஹேண்டில் பண்ணணுன்றது தெரியாது. நீங்கள் இந்த மாதிரி கிழிச்சு கட் பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா சாரியோட ஒரு எட்ஜில் நம்ம கார்னரில் சின்ன கட் கொடுத்துக்கலாம். கட் கொடுத்துட்டு இந்த மாதிரி கிழிச்சிட்டே வந்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரைட்னஸ் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ அதேமாரி ஆப்போசிட் கார்னர்லையும் கிழிச்சிட்டு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த சாரியில் எவ்வளோ கிராஸ் இருக்குன்றது உங்களுக்கே தெரியும். பாருங்கள், அந்த சாரியில் இவ்வளோ கிராஸ் இருக்குது. பிகினர்ஸ்க்கு இந்த மாதிரி சாரி ஓரடிக்கிறது ரொம்ப ஒரு சவாலாகவே இருக்கும். அதனால் நீங்கள் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாகவே இந்த சாரீ நீங்கள் ஓரடிச்சிடலாம். இப்போ இன்னொன்று பார்த்தீங்கன்னா இதில் எது நல்ல பக்கம் எது கெட்ட பக்கம் அப்படின்றத பார்க்கறதுக்கே ஒரு பெரிய போராட்டமாகவே இருக்கும். நீங்கள் அந்த கரையில் டார்க்னஸாக இருக்க பக்கத்தை வந்து உள்பக்கம் வெளிப்பக்கமாகவும் லைட்டாக இருக்க பக்கத்தை உள்பக்கமாகவும் வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்க. இப்போ இது கரெக்டாக நம்ம 1/4 இன்ச்சு விட்டு டபுள் ஃபோல்ட் பண்ணிக்கணும். ஒரு ஃபோல்ட் பண்ணிவிட்டு அகைன் இன்னொரு ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நீங்கள் தைக்கவே ஆரம்பிக்கணும். நீங்கள் சிங்கிள் ஃபோல்டு மட்டும் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ண சொல்ல உங்களுக்கு கிராஸ் வந்து கரெக்டாக வராது. அதாவது சாரீ வந்து ஓரடிக்க கரெக்டாக வராது. அதனால் டபுள் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. சாரியை எக்காரணத்தை கொண்டு இழுக்காதீங்க. இழுத்து தைச்சிங்கன்னா சாரீ நீங்கள் ஓரடிச்சு முடிக்கும் போது உங்களுக்கு அப் அண்ட் டவுன் வரும். அந்த அப் அண்ட் டவுன் வராமல் இருக்கணும்னா நீங்கள் கரெக்டாக டபுள் ஃபோல்ட் பண்ணி அந்த எட்ஜஸ்லேயே தையல் போட்டுகிட்டே வாங்க. கரெக்டாக அந்த எட்ஜஸில் தையல் போடுங்க. நீங்கள் என்ன சென்டரில் தையல் போட்டிங்கனாலும் உங்களுக்கு ஃபினிஷிங் கரெக்டாக இருக்காது. அதனால் அந்த எட்ஜஸ்லேயே தையல் போட்டுக்கிட்டே வாங்க. நீங்கள் ஒரு பக்கம் தையல் போட சொல்ல அந்த கிளாத்தை மேலே இழுத்து விடணும். சாரீ தொங்கினாலுமே உங்களுக்கு ஃபினிஷிங் கரெக்டாக வராது. அதனால் சாரீ ஓரடிக்க சொல்ல கவனமாக ஓரடிங்க. காட்டன் சாரியில் இந்தமாதிரி பிரச்சனை வராது. பூனம் சாரியில் வந்து ரொம்பவும் நம்மளுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். வழவழன்னு வழுக்கிக்கிட்டே போகும். நீங்கள் இந்தமாதிரி சாரீ ஓரடிக்க சொல்ல இந்தமாதிரி ஸ்ட்ரைட்டாக போட்டுக்கோங்க. சாரீ ஸ்ட்ரைட்டாக போட்டுட்டு தச்சு முடிக்கும் போது நீங்கள் கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி தச்சிக்கிட்டே வாங்க. இந்தமாதிரி கரெக்டாக எண்டிங் பாயிண்ட் வரும்போது அதை எண்டிங்கை ரெண்டுத்தையும் கரெக்டாக சேர்த்து வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணி ஒரு எட்ஜ் லாக் போட்டுக்கோங்க. இப்படி தான் உங்களுக்கு பூனம் சாரீ வந்து கொஞ்சம் பொறுமையாக ஓரடிக்கணும். அப்போ தான் உங்களுக்கு ஃபினிஷிங் கரெக்டாக இருக்கும். பூனம் சாரீ வந்து எந்த அளவுக்கு கிராஸ் இருக்கும் நீங்கள் தயவு செஞ்சு கட் பண்ணிடாதீங்க. நீங்கள் கட் பண்ண கிராஸ் இருந்துகிட்டே தான் இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் கிழிச்சிட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நீட் ஃபினிஷிங்காக இருக்கும். இப்போ நம்ம ஆப்போசிட் சைட்லேயுமே நம்ம தைச்சிடலாம். இப்போ ஒரு பக்கம் தைச்சிட்டோம் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே அப் அண்ட் டவுன் உங்களுக்கு வராது. அதேமாரி ஆப்போசிட் சைட்லேயுமே நம்ம ஸ்டிச் பண்ணிடலாம். இப்போ பூனம் சாரீ இல்லாமல் காட்டன் சாரியில் இந்தமாதிரி பிரச்சனை இருக்காது. காட்டன் சாரிலையுமே இந்த மாதிரி நீங்கள் எட்ஜஸில் கரெக்டாக தையல் போட்டுக்கலாம். ஆனால் பூனம் சாரியில் தான் உங்களுக்கு தையல் போட ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ ஆப்போசிட் சைட்லேயுமே எது ராங் சைடு எது ஃப்ரண்ட் சைடுறதை பார்த்துட்டு கரெக்டாக நீங்கள் கட் பண்ணி அந்த 1/4 இன்ச்சை டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வாங்க. ரொம்ப பொறுமையாக ஸ்டிச் பண்ணுங்கள். எட்ஜஸில் ஸ்டிச் பண்ணுங்கள். நீங்கள் இப்படி ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஃபினிஷிங் கரெக்டாக இருக்கும். ஸ்டிச்சிங் பழகிறவங்க ஃபஸ்ட்டு நம்ம சாரியை தான் ஓரடிக்க கற்றுக்கணும். ஏன்னா சாரியில் பார்த்தீங்கன்னா ஒரு சாரிக்கு 20 ரூபா வாங்குறாங்க. 5 சாரி ஓரடிச்சாலும் 100 ரூபா கிடச்சிருது. அதனால் இந்த மாதிரி பூனம் சாரி எப்படி பர்ஃபெக்டாக ஸ்டிச் பண்ணுறதுன்றத இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோவுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.